மீன ராசிக்காரர்களே, சிங்கம் கர்ஜிப்பதை நிறுத்தினால் நரியும் நாட்டாமை செய்யும். ஆமாங்க, அதனால தாங்க நம்ம கடமையை நாம் என்றைக்குமே விட்டு கொடுக்கக்கூடாது. நமக்குன்னு உள்ள உரிமைகளையும் போனால் போகுது அப்படின்னு நாம் விட்டுவிடக்கூடாது. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு சிங்கம் சிங்கமாகவே இருக்க வேண்டும் என்பதனை புரிந்து வைத்து கொண்டு தன்னுடைய கடமையை சரியாக செய்து முடிப்பவர்கள், அடுத்தவர்களிடம் திணிக்காமல் எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் இன்றைக்கி தீர்வு கிடைக்கும். பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். 4 வருஷமாக நடக்குதுங்க கோர்ட்டு கேஸு. யார்பா எந்த பக்கமும் முடிஞ்ச பாடு இல்லை. 2 பக்கமும் நஷ்டம்தான், 2 பேருக்கும் செலவு தான். என்னத்துக்கு இதெல்லாம், உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், ராசியாக பேசி ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படின்னு உட்கார்ந்து பேசி சில முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி வீடு மனை வாங்கிறதுக்கு முன்பணம் தர்றது, அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா செவ்வாய் பலமாக இருக்கிறதுனால, புதன் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்லவங்களுடைய நட்பு கிடைக்கும், நல்லவங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். அதிக லாபம் கிடைக்கும். புது ஏஜென்சி ஏதாவது எடுக்கிறது, அதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குதுங்க. அதே போல் உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்கும். சூரியன் சாதகமாக இருக்கிறதுனால அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதுவும் சாதகமாக உங்களுக்கு முடியுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு அதெல்லாமே மாறுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் அன்பு தொந்தரவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகளை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. ஜாதகத்தில் செவ்வாய் பலவீனமாக இருந்தாலோ, வக்கரமாக இருந்தாலோ, சனி பகவான் ராகு கேதுவுடன் சேர்ந்திருந்தாலோ, அருள்மிகு துர்க்கையம்மனை நாம் வணங்கினோம்னா நமக்கு கைகண்ட பலன் எல்லாமே கிடைக்குங்க. பொதுவாக துர்க்கையம்மன் அப்படின்னு சொன்னாலே சிவாலயங்களில் வடக்கு பிரகாரத்தில் வடக்கு பார்த்து இருப்பாங்க துர்க்கையம்மன். ஆனால் நாம் இன்னைக்கு பார்க்க கோவில் ரொம்ப வித்தியாசமான கோவிலுங்க. இங்கே இருக்கக்கூடிய அம்மனுக்கு பேர் ராஜதுர்க்கையம்மன், அருள்மிகு ராஜதுர்க்கையம்மன். பேர்லேயே ராஜா உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் அம்பாள் இங்கே கம்பீரமாக காட்சி கொடுத்துட்டுருக்காங்க. பார்க்க கண்கள் கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய அம்மன் பார்த்திங்கன்னா கருவறையில் சிம்ம வாகனத்தில் உட்கார்ந்துருக்காங்க. பொதுவாக பிரகாரம் சுற்றும்போது இருக்கிற துர்க்கையம்மன் தான் அதாவது சிம்ம வாகனத்தில் உட்கார்ந்துருப்பாங்க. ஆனால் இங்கே கருவறையிலேயே மூலஸ்தானத்திலேயே மூலவராக சிம்ம வாகனத்தில் இங்கே ராஜதுர்க்கையம்மன் அமர்ந்த கோலத்தில் காட்சி கொடுக்குறாங்க. கிழக்கு பார்த்து அற்புதமாக இந்த அம்மன் நமக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு கோலத்தில் இங்கே உட்கார்ந்துருக்காங்க. சங்கு, சக்கரம், கத்தி, சூலம் இந்த 4 வகையான ஆயுதங்களையும் 4 கரங்களிலே ஏந்தி கொண்டு, ஆனால் அதே நேரத்தில் சாந்த சொரூபமாக புன்னகை மலர்ந்த முகத்துடன் இங்கே அம்பாள் காட்சி கொடுத்துட்டுருக்காங்க. இந்த ராஜதுர்க்கை அம்மனை வணங்கினோம்னா எல்லா நன்மைகளும் சேரும். மனசுக்குள்ளார எந்த பிரச்சனை இருந்தாலும் சரியாகும். உடம்பில் எந்த நோய் நொடி இருந்தாலும் விலகும். கோர்ட்டு கேஸு அதெல்லாமே சாதகமாக முடியும். குறிப்பாக இந்த கவர்மெண்ட்டால் முடிய வேண்டிய விஷயங்கள், ராஜாங்கத்தால் அரசாங்க காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நல்ல விதத்தில் நடக்கும்.
ப்ரொமோஷன் பதவி உயர்வு எதிர்பார்க்குறவங்க, வேலை கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறவங்க இந்த ராஜதுர்க்கை அம்மனை போய் வணங்கினாங்கன்னா உடனடியாக வேலை கிடைக்குதுங்க. எதிரிகளை வெல்வதற்கு இந்த ராஜதுர்க்கை அம்மன் அருள் பாலித்திருக்கிறாங்க. அதுக்கு எவிடன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா காளிதாசர், மகாகவி காளிதாசர் அவருடைய ரகுவம்சம் அப்படிங்கிற காவியத்தில் அழகாக இந்த அம்மனை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸ்ரீ ராமபிரான் ராவணனை தோற்கடிப்பதற்காக இங்கேருந்து கிளம்புறார். அப்படி கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்து, இந்த கோவிலுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய ராஜதுர்க்கை அம்மனை ரொம்ப உருக்கமாக வேண்டிக்கிட்டு போகிறார். வேண்டிகிட்டு போனதுனால அவர் அங்கே வெற்றி அடைகிறார். வெற்றி அடைந்த பிறகும் இங்கே வந்து ராஜதுர்க்கை அம்மனை வணங்கிட்டு போயிருக்கிறார். அப்படின்னா இந்த அம்மன் வந்து எவ்வளோ பழமை வாய்ந்த சக்தி வாய்ந்த அம்மன் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாங்க. ஸ்ரீ ராஜதுர்க்கை அம்மன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது செவ்வரளிப்பூ, சிவப்பு நிற பூக்களால் இங்கே பக்த கோடிகள் வந்து பூச்சொரிதல், அதாவது எல்லா வகையிலுமே அர்ச்சனைகள் எல்லாமே செய்கிறாங்க. அதே மாதிரி தூய்மையான பசு நெய் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து தீபம் ஏற்றுவதன் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ ராஜதுர்க்கை அம்மனால் எல்லா நற்பலன்களையும் நம்மால் பெற முடியுங்க. சரிங்க, இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவாரூர் அங்கே தான் இருக்குது. திருவாரூர்லேயே இருக்குது, நகரத்திலேயே இருக்குது. அந்த ஊரில் வந்து திருவாரூரில் திருமஞ்சன வீதி அப்படின்னு தெரு பேர். அந்த திருமஞ்சன வீதியிலே திருவாரூரிலே அமர்ந்து அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய, சிங்க வாகனத்தில் அமர்ந்து அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ ராஜதுர்க்கை அம்மனை சென்று வணங்குவோம். அனைத்து வரங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, மங்கள வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தரக்கூடிய அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.